الحمد لله نحمده ونصلي ونسلم على رسوله الكريم ما بعد فيقول الله سبحانه وتعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم في بيوت أذن الله أن ترفع ويذكر فيها اسمه يسبح له فيها بالغدو والآصال رجال لا تلهيهم تجارة ولا بيع عن ذكر الله وإقام الصلاة وإيتاء الزكاة يخافون يوما تتقلب فيه القلوب والأبصار. صدق الله العظيم. وقال نبينا محمد صلى الله عليه وسلم: نعم المال الصالح للمرء الصالح. وقال صلى الله عليه وسلم أيضا: المال خير لمن اتقى والصحة خير لمن اتقى من المال وطيب النفس من النعيم أو كما قال صلى الله عليه وسلم. அனைத்தும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கே உரித்தாகும். ஸலாத்தும் ஸலாமும் இறுதி நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரின் வாழ்க்கை வழிமுறைகளை அணுவணுவாக எடுத்து நடந்து உலகத்திலே அல்லாஹுடைய ரிபாவை, திருப்தியை, சந்தோஷத்தை அடைந்து கொண்ட சஹாபாக்கள், தாபியங்கள், தபவு தாபியங்கள், முஸ்லிம்கள், மூமின்கள் அனைவர்கள் மீதும் உண்டாவதாக. ஜுமாவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ்வின் வீட்டில் ஒன்று கூடியிருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவைகளின் வாழ்க்கையில் எடுத்து நடக்குமாறு இருக்கிறானோ அப்படியான அல்லாஹ்வுடைய கட்டளைகளை மதித்து ஏற்று நடக்குமாறும், எவைகளை செய்ய வேண்டாம் என்று தடுத்திருக்கிறானோ, ஹராமாக்கி இருக்கிறானோ அப்படியான அல்லாஹ்வுடைய தடைகளை, ஹராம்களை, அல்லாஹ் வெறுக்கின்ற விடயங்களை முற்று முழுதாக தவிர்ந்து தக்வாவுடன் வாழுமாறு அடியேனையும் உங்களையும் நான் தக்வாவின் மூலம் வசிய செய்து கொள்கிறேன். இத்தகுல்லாஹ ஹைசுமா குந்தும். 1445 ஆண்டின் சஃபர் மாதத்தின் 2வது ஜுமாவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக நாம் ஒன்று கூடியிருக்கிறோம். கண்ணியமானவர்களே, நான் பேச இருக்கின்ற தலைப்பை ஆரம்பத்தில் சொல்லி ஆரம்பித்தால் விழிப்புணர்ச்சியுடன், ஆர்வத்துடன் கொத்துபாவை செவிமடுத்து 4 விடயங்களை படித்து வாழ்க்கையில் ஏதோ ஒரு மாற்றத்தை நாம் அடைவதற்கு காரணமாக அமையும். ஆரம்பத்திலே நான் சொல்லிக் கொள்கிறேன், அது கத்தீப்மார்களுடைய உரிமை, கடமை. கொத்துபாவுடைய நேரம் உங்களுடைய பார்வை கத்தீபை நோக்கித்தான் இருக்க வேண்டும். இப்பொழுது உங்களுடைய கிபிலாவை முன்னோக்கி இருக்கிறீர்கள். உங்களுடைய கண்ணுடைய கிபிலா கத்தீப். ஒருவர் தூங்கினாலும் கத்தீபுக்கும் தூக்கம் வரும். கத்தீபுடைய தலைப்பில் குழப்பம் ஏற்படும். கத்தீபுடைய சிந்தனை மாறும் என்பதை பணிவாக வேண்டிக் கொண்ட நிலைமையில் ஆரம்பிக்கிறேன். பொதுவாக நாம் சிலர் நினைப்பது மஸ்ஜிதுக்குள் செய்வதுதான் இபாதத். மஸ்ஜித் மாத்திரம்தான் இபாதத்துக்குரிய இடம். மஸ்ஜிதுக்குள் மாத்திரம்தான் தீன். ஏனைய எல்லா இடங்களிலும் மனம் போன போக்கில் வாழலாம், நினைத்தபடி நினைத்ததை செய்யலாம். அன்பானவர்களே, அல்லாஹ் ரசூல் சொன்ன முறைப்படி உமிழ்ந்தாலும், எச்சில் துப்பினாலும் அது தீன். நபியவர்கள் காட்டி தந்தபடி செருப்பு போட்டாலும் அது தீன். நபியவர்கள் காட்டி தந்தபடி சாப்பிட்டால் சாப்பாடு தீன். நபியவர்கள் அணிந்தது போன்ற ஆடை அணிந்தால் அந்த ஆடை அணிவதும் தீன். நபியவர்கள் முடியை வளர்த்தது போன்று வளர்த்தால் முடி வளர்ப்பதும் தீன். நபியவர்கள் உறங்குவது போன்று உறங்கினால்
தூக்கமும் தீன். எனவே எச்சில் துப்புவதே தீன் என்றிருந்தால் நாம் அன்றாடம் ஈடுபடுகின்ற நம்முடைய துறைகள் எப்படி அதை விட்டு நீங்க முடியும்? இதனுடைய வினா என்னுடைய தலைப்பு உள்ளடங்கி இருக்கிறது. தலைப்பு என்ன தெரியுமா? பஜாரோடு வியாபாரத்தோடு கொடுக்கல் வாங்கலோடு சம்பந்தப்பட்டவர்கள் அநேகமானவர்கள் இருக்கிறோம். 99% என்றாலும் 95% என்றாலும் பொருத்தம். எப்படி நம்முடைய வியாபாரத்தை, நம்முடைய வணிகத்தை, நம்முடைய பொருளீட்டலை, நம்முடைய உத்தியோகத்தை இபாதத்தாக மாற்றுவது? கடையில் இருந்து கொண்டு எப்படி அல்லாஹ்வுடைய நல்லடியாராக காலத்தை நேரத்தை கழிப்பது? பஜாரில இருந்து கொண்டு அல்லாஹ்வுடைய அருளை திருப்தியை எப்படி அடைவது? வியாபாரம் செய்து கொண்டும் எப்படி இறை நேசர்களிலே நாம் நம்மை ஆக்கிக்கொள்வது என்ற கேள்விகளுக்கு பதிலாக இபாதத்தை வணக்கமாக்குவோம் என்ற தலைப்பில் நான் பேச போகிறேன். எல்லோருக்கும் தேவைப்படுகின்ற தலைப்பு. எனவே உங்களுடைய உற்சாகமும் ஆர்வமும் இன்னும் விடயங்கள் வெளியாகுவதற்கு துணை புரியும். அன்பானவர்களே, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல் மனைவி, அன்பு மனைவி கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா, 15 வருடங்கள் மூத்த மனைவி. முஹம்மது என்ற நம்பிக்கை நாணயம், அஸ்ஸாதிக் அல் அமீன், நம்பிக்கை நாணயம், நேர்மை. கேள்விப்பட்டார்கள் இப்படி ஒரு வாலிபர் இருக்கிறார், நேர்மையானவர். கதீஜா சீமாட்டி பொருட்களை வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதியும் அங்கிருந்து பொருட்களை இறக்குமதியும் செய்கின்ற, எக்ஸ்போர்ட் இம்போர்ட் செய்கின்ற ஒரு முதலாளி. நம்பிக்கையான ஊழியர்கள் தேவை. கேள்விப்பட்டவுடன் முஹம்மது என்ற அந்த வாலிபரை அழைத்தார். என்னுடைய இந்த பொருட்களை நீங்கள் காம் தேசத்துக்கு கொண்டு போய் இப்படி விற்க வேண்டும், இதற்கு வாங்க வேண்டும் என்று பொறுப்பு கொடுத்து அனுப்பினார். மிக நேர்த்தியாக கணக்கு வழக்குகளை அக்குவேறு ஆணிவேராக நம்முடைய பாசகை தொடராக இருந்தால் சதத்துக்கும் கணக்கு காட்டினார்கள். நாம் அது 1 ரூபாய் 2 ரூபாய் எல்லாம் கணக்கெடுப்பதில்லை. உதாரணமாக 99 ரூபாயுடைய பொருளுக்கு 100 ரூபாய் தந்தால், ரீலோட் கார்டுக்கு 100 ரூபாய் தந்தால், அல்லது 98 ரூபாய்க்கு 100 ரூபாய் தந்தால் 2 ரூபாய் 1 ரூபாய் கொடுப்பதில்லை. அதற்கு பதிலாக ஏதையாவது ஒரு உணவு பண்டத்தையாவது ஒரு தொகையாவது கொடுப்போம் என்றாலும் ஓரளவு தப்பலாம். தொகை கொடுத்தாலும் 1 கொடுத்தால், உதாரணமாக 1 ரூபாயுடைய தொகையை நீங்கள் கொடுத்தால் அதிலும் 40-50% லாபம் இருக்கிறது. நீங்கள் கொடுக்கின்ற தொகையிலும் உங்களுக்கு லாபம் இருக்கிறது. எனவே 1 ரூபாய் 2 ரூபாய் 5 ரூபாய் 10 ரூபாய்களை நாம் கணக்கெடுக்காமல் கொடுப்பதில்லை. இது உங்களுக்கு ஹலால் என்று ஃபத்வா தந்தது யார்? இந்த 1 ரூபாய் சுவர்க்கம் செல்ல தடையாக இருக்கலாம். யார் உங்களுக்கு ஃபத்வா தந்தது? மக்களுடைய 1 ரூபாய் 2 ரூபாய் 5 ரூபாய் கொடுக்க தேவையில்லை. ஹதீஸ் என்ன சொல்கிறது என்றால், மக்களுக்கு 1 தீனாரோ 1 திர்ஹமோ கொடுக்க இருக்கும் நிலைமையில் மௌத்தாக வேண்டாம். கணக்கு காட்டினார். நேர்மை. இந்த நேர்மைதான் சீமாட்டியுடைய மனதை வென்று இந்த நேர்மையான நம்பிக்கை நாணயமுள்ள வாலிபர், என்னை விட 15 வருடங்கள் இளமையானவர், இவருக்கு நான் மனைவியாக மாறினால் இப்படி இருக்கும். விதவை பெண் சம்பந்தப்பட்ட பெண்களை அனுப்பி பேச்சுவார்த்தை நடக்கிறது, திருமணம் நடக்கிறது. சொல்ல வருகின்ற விடயம் என்ன தெரியுமா? உம்மஹாத்துல் மூமின்களிலே முதலாவது தாய், நபியவருடைய மனைவிமார்களிலே முதலாவது மனைவி, நபியவர்களை கணவராக தேர்ந்தெடுப்பதற்கு காரணமாக இருந்ததே நேர்மையான வியாபாரம். வியாபாரத்தில் நேர்மைதான் இவர்களுக்கு கதீஜாவுக்கு இவர்கள் ரலியல்லாஹு அன்ஹா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கொடுக்கல் வாங்கல் சாதாரணமானதல்ல. நபியவர்களுடைய முதல் மன வாழ்க்கையே கொடுக்கல் வாங்கலின் பின்னணி. அடுத்தது, நபியவர்களும் வியாபாரம் செய்தார்கள். ஆடு வாங்குவார்கள், இங்கு விற்பார்கள்.
அதே போன்று சில பொருட்களை ஈட்டமரம் வாங்குவார்கள், அங்கு விற்பார்கள், பொருட்கள் வாங்க செய்வார்கள். நபியவர்கள் பஜாருக்கும் சென்று வருவார்கள் நபித்துவத்துக்கு பின்னாலும். அப்ப மக்கள் குறை சொன்னார்கள், முஸ்லிம்கள் காவிர்கள், மாலிஹாதர் ரசூல் இவருக்கு இந்த ரசூலுக்கு என்ன நடந்தது? சாப்பிடுகிறார், பஜார்களிலே சுற்றி திரிகிறார். அவர் நினைத்தார்கள் நபி என்றால் சாப்பிடக்கூடாது, வியாபாரம் செய்யக்கூடாது. ஆன்மீகம் என்பது கண்ணியமான இதுவல்ல. எந்த துறையில் ஈடுபடுகிறோமோ அந்த துறையில் தக்குவாவுடன் நடப்பது ஆன்மீகம். வியாபாரமே செய்யாமல் அல்லாஹ் தருவான் அல்லாஹ் தருவான் என்று உட்காருவது தவக்குல் அல்ல. என்னால் முடியுமானதை செய்வேன், லாப நஷ்டம் அல்லாஹ்வுடைய கையில், அதுதான் தவக்குல். முழு அரிசி நெல் மூடைகளையும் ஸ்டோரிலே அடைத்து வைத்துவிட்டு அல்லாஹ் வயலை முளைக்க செய்வான், அறுவடை தருவான், நெல்லு தருவான் என்பது தவக்குல் அல்ல. அந்த நெல்லை விதைப்பது, விதைத்துவிட்டு அறுவடை சீராக அமைவது அல்லாஹ்வுடைய கையில். அப்ப நீங்கள் விதைக்கின்ற விதைகளை பார்க்கவில்லையா? செய்கின்ற பயிர்களை பார்க்கவில்லையா? நீங்களா அதை அறுவடையாக, பயிராக, வேளாண்மையாக, கதிராக, கனிகளாக முளைக்க செய்கிறீர்கள்? நாங்களா? நாட்டுவது உங்களுடைய பொறுப்பு, முளைக்க செய்வது எங்களுடைய பொறுப்பு. எனவே நாட்ட வேண்டும், நாட்டிவிட்டுத்தான் தவக்குள். வியாபாரம் செய்ய வேண்டும், அவருடைய லாப நஷ்டம் அல்லாஹ்வுடைய கையில், அது சக்சஸ் ஆகுவது அல்லாஹ்வுடைய கையில். சொல்லிக் கொண்டு வந்த விடயம் நபியவர்களுக்கு கொஞ்சம் மனதிலே சங்கடம், குறை சொல்கிறார்கள். நான் என்னுடைய தேவைக்கு பொருட்கள் வாங்கலுக்கு, பொருட்கள் வாங்க விற்க பஜாருக்கு செல்கிறேன். இவர்கள் குறை சொல்கிறார்கள், ஹிந்தடிக்கிறார்கள், பரிகாசம் செய்கிறார்கள். அல்லாஹ் ஆயத்திறக்கிறான், ரசூல் அவர்களே, உங்களுக்கு முன்னாலும் பல ரசூல்மார்களை நாங்கள் அனுப்பினோம். அவர்கள் உணவும் உண்டார்கள், அவருடைய பசியையும் போக்கிக் கொண்டார்கள். அவர்கள் பஜார்களிலும் வணிக வியாபாரம் கொடுக்கல் வாங்கல் நோக்கத்திலே அலைந்து சுற்றி திரிந்தார்கள், பஜார்களிலும் நடமாறினார்கள். எனவே ரசூல்மார்களில் கூட வணிகம், வியாபாரம், தொழில் என்று ஈடுபட்டார்கள். சிலர் விவசாயம், சிலர்கள் தொழில், சிலர்கள் ஏதாவது கைத்தொழில்கள். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் இப்படி பிசைந்த மாவால் ரொட்டி சுடுவோமோ, களிமண்ணால் பலபாடங்கள் செய்வோமோ, களிமண்ணால் பலபாடங்கள் செய்வது போன்று இரும்பை தாவூதுக்கு அலைஹிஸ்ஸலாத்துக்கு இரும்பை நாங்கள் மிருதுவாக்கி கொடுத்தோம். விளக்கங்களில் எழுதப்பட்டிருக்கின்றன. கண்ணியமானவர்களே, ரொட்டி சுடுவதற்கு மாவு எப்படி மிருதுவாக இருக்குமோ அப்படி இரும்பை அவர்களுக்கு அல்லாஹ் வசப்படுத்தி கொடுத்தார். இரும்பை எப்படி ஆக்கி கொடுத்தான்? மாவு போன்று மிருதுவானதாக. மாவை பிசைந்தால் அதை எத்தனை வகையான பலகாரங்களை செய்கிறோம், அதை போன்று அவர்கள் தளபாடங்கள், கருவிகளை செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் பல நபிமார்கள், ரசூல்மார்களை நாம் பார்க்கலாம். விடயம் என்ன தெரியுமா? அவர்களும் செய்தார்கள், சஹாபாக்களும் செய்தார்கள், கொடி கட்டி பிறந்தார்கள். எப்படி பிலால் ரலியல்லாஹு அன்ஹுடைய, கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹுடைய, அம்மார் இப்னு யாசிர் ரலியல்லாஹு அன்ஹுடைய, சுமையா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய இரத்தம், வியர்வை, உடல் தீனுக்காக, இஸ்லாத்துக்காக, இஸ்லாம் வளர்வதற்காக எப்படி தியாகம் செய்யப்பட்டதோ அதே சமயம் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா பெண்களில், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ஆண்களில் இருவருடைய பொருளாதாரமும் மார்க்கத்தை வளர்க்க உதவியது. எனவே பணபலம், பொருளாதார வளம் மார்க்கத்தில் பிரதானமானது. அதை எப்படி ஈர்க்க வேண்டும், எப்படி பயன்படுத்த வேண்டும் என்ற முறையிலே அதை வணக்கமாக மாற்ற வேண்டும் என்பதுதான் என்னுடைய தலைப்பு. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு எட்டுக்கடையுடைய உரிமையாளர், இழந்தார்கள். வட்டிக்கடைக்கு இழக்கவில்லை, லோன் எடுத்து இழக்கவில்லை, பினான்ஸ் கம்பெனிக்கு இழக்கவில்லை, கடன் உரிமையாளர்கள் பறிக்கவில்லை, யாரையும் ஏமாற்றி இழக்கவில்லை, யாராலும் பறிக்கப்படவில்லை. தீனுக்காக, மார்க்கத்துக்காக, அல்லாஹ்வுக்காக பசியாளிகளுடைய பசியை போக்கி, ஆடை இல்லாதவர்களுக்கு ஆடை அணிவித்து, வீடு இல்லாதவர்களுக்கு வீட்டை கட்டிக் கொடுத்து, பொருளாதார வசதி இல்லாதவர்களுக்கு அவருடைய குடும்ப விடயங்களிலே பங்கெடுத்து, கண்ணியமான ஊருடைய மக்களுடைய சிரமங்களை போக்கி இழந்தார்கள். எட்டுக்கடையும் இழந்தார்கள்.
மதீனாவிலே அவருடைய சொத்து மதிப்பு மேலோட்டமாக 40,000 தங்க தீனார்கள். அதை கணக்கு போட்டு பாருங்கள். ஒரு தீனார் ஒரு பவுனை விட வெயிட்டானது, பாரமானது. ஒரு பவுனுக்கு கணக்கு போட்டு பாருங்கள். 40,000 பவுனுடைய விலை என்று என்ன எல்லாவற்றையும் செலவழித்தார்கள். மதீனாவுக்கு வரும்பொழுது 5000 தீனார், இதற்கு வரும்பொழுது 5000 தீனாருடைய உரிமையாளர் சொந்தக்காரர் இழந்தார்கள். அல்லாவுக்காக கண்ணியமல்லே கேவலப்பட்டார்களா? மார்க்கத்துக்காக, மக்களுடைய தேவைக்காக, அல்லாவுடைய தீனுக்காக, அல்லாஹ் விரும்புகின்ற வழிகளில் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், தீனுக்கு இஸ்லாத்துக்கு எனக்கு பணிவிடை செய்தவர்கள், உபகாரம் செய்தவர்கள், சேவை செய்தவர்கள் எல்லோருக்குமே நான் கைமாறு செய்துவிட்டேன், ஒருவரை தவிர. அவருக்கு நான் கைமாறு செய்ய என்னால் முடியாது. அவர் யார்? அபூபக்கர். மானபாணி மாலு அஹதின் மானபாணி மாலு அபூபக்கர். சொன்ன தடவை அபூபக்கருடைய பொருளாதாரம், பணம் எனக்கு பயனளித்தது போன்று. எனக்கென்றால் நபியவருடைய சொந்த விடயங்களுக்கு அல்ல, நபியவர்களுடைய டெவலப்மெண்ட்டுக்கு அல்ல, எனக்கென்றால் மார்க்கத்துக்கு, என்னுடைய தீனுக்கு உதவியாக அபூபக்கருடைய பொருளாதாரம் உதவி புரிந்தது போன்று, பயனளித்தது போன்று வேறு யாருடைய பொருளாதாரமும் எனக்கு பயனளிக்கவில்லை. கேட்டுக்கொண்டிருந்த அபூபக்கர் கண் கருத பண்ணவில்லை. எப்படி என்னுடைய பணிகள், சேவைகள், கனிமலை கொடுப்பது கொஞ்சம், காட்டுவது பெரிதாக, மன்னிக்க வேண்டும். மீடியா இல்லாமல் செலவழிக்க மாட்டோம். ஒரு பார்சல் வெள்ளத்துக்கு அடிபட்ட சுனாமியிலே, கொரோனாவிலே, ஏதாவது அசம்பாவிதத்திலே நெருக்கடியான மக்களுக்கு கொடுக்கின்ற எல்லாமே மீடியா, எல்லாமே பேஸ்புக், எல்லாமே யூடியூப், எல்லாமே இன்ஸ்டாகிராம், எல்லாமே டிக்டாக். ஒரு 10 ரூபாய் செலவழித்தாலும் மீடியா தான், 10,000 செலவழித்தாலும் மீடியா தான், 1,00,000 செலவழித்தாலும் மீடியா தான். காட்டித்தான் செலவழிக்கிறோம். பார்சல்களை வாங்குகின்ற மக்கள் வர முன்னால் கேமரா வந்துவிடும், மீடியா வந்துவிடும், நியூஸ் வந்துவிடும். பொன்னாடை போட்டப்படுவதற்கும், சமூக சேவகர் பேரெடுப்பதற்கும், தேசகீர்த்தி, தேசமானிய, தேசபந்து பட்டம் எடுப்பதற்கும் அல்ல, அல்லாவுக்காக. அல்லாவுக்காக இந்த கேமராக்களுடைய வீடியோ டிலீட் ஆகலாம், ஆர்டிஸ்டுக்கு வைரஸ் வரலாம், எடிட் பண்ணப்படலாம். உங்களுடைய தலையை கழட்டிவிட்டு, உங்களுடைய தலையை முகத்தையும் கழட்டிவிட்டு இன்னுமருடைய முகத்தை பொருத்தினால் உங்களுடைய பெயர் அல்ல போகும். எடிட் பண்ணலாம். அல்லாவுடைய பதிவு, அல்லாவுடைய ரெக்கார்ட், லா யுகாதிரு சகீரா வலா கபீரா. நல்லதோ தீயதோ, சிறியதையோ பெரியதையோ மிஸ்ஸாக்க மாட்டோம். அந்த ஏடு மயல்பிதுவின் கவுல், ஒரு வார்த்தை மொழிந்தாலும் இல்லாததை ரத்தீப் இல்லாததை ரத்தீபுல் அசீஸ். அதாவது நல்லதா ரத்தீப் அலைஹிஸ்ஸலாம், தீயதா அசீத் அலைஹிஸ்ஸலாம். தூய்மை, மன தூய்மை தேவை. அபூபக்கர் பெருமை அளிக்க வேண்டும். என்னை எப்படி நபியுடன் புகழ்கிறார்கள், பாராட்டுகிறார்கள். கியாமத் நாள் வரைக்கும் என்னை மக்கள் புகழ்வார்கள், இந்த ஹதீஸை மக்கள் சொல்வார்கள். எனக்கு எவ்வளவு பெருமை இல்லை, அழுதார்கள். தன்னை பற்றி புகழப்படும் பொழுது, பீச்சப்படும் பொழுதோ அழ வேண்டும். கொடர பண்ணுவதல்ல, பெருமை பேசுவதல்ல, என்னை விட்டால் ஆள் இல்லை என்ற எண்ணம் வருவதல்ல. அழுதார்கள். யார் சொல்லலாம்? என்னுடைய பணம் மாத்திரமல்ல, என்னுடைய பொருளாதாரம் மாத்திரமல்ல, நானும் உங்களுக்கு தான் சொந்தம், நானும் என்னுடைய பொருளாதாரமும் உங்களுக்கு சொந்தம். நீங்கள் நினைத்தபடி என்னுடைய பொருளை பயன்படுத்தலாம். பணக்காரர் தான் செலவழித்தார்கள், சேவை செய்தார்கள். வணக்கம், இபாதத்து வணக்கம். ஆரம்பத்தில் 2 குர்ஆன் வசனங்கள், 2 ஹதீஸ்களை சொல்லி அதை முதலாவது புரிவோம். அல்லாஹ்வுடைய மாளிகை, மஸ்ஜித், அல்லாஹ்வுடைய மாளிகைகளை உயர்த்தி தேவைக்கு ஏற்றவாறு கட்டுவதற்கு அல்லாஹ் அனுமதித்திருக்கிறான். அந்த அல்லாஹ்வுடைய மாளிகைகளிலே அல்லாஹ்வுடைய பெயர் நாமம் பிரஸ்தாபிக்கப்பட வேண்டும், அல்லாஹ்வுடைய திக்ர் செய்யப்பட வேண்டும், அல்லாஹ்வுடைய ஞாபகம் செய்யப்பட வேண்டும். காலை மாலை அந்த மஸ்ஜிதுகளிலே
ஒரு கூட்டம் பின்னால் யாருன்னு சொல்லுகிறான் தஸ்பீஹ் செய்து கொண்டிருப்பார்கள், அல்லாஹ்வை துதித்துக் கொண்டிருப்பார்கள். தொழுகையின் மூலம், திக்ரின் மூலம், குர்ஆன் திலாவத் மூலம், இஅ்திகாஃப் மூலம், நல்ல உபதேசங்கள் மூலம், நல்ல மார்க்க சபைகள் மூலம் துதித்துக் கொண்டிருப்பார்கள். யார் யார் ரிஜாலுன், சில ஆண்கள். அல்ல வித்தியாசமான ஒரு ஆயம், மனிதர்கள் என்று சொல்லவில்லை, நாசுன் அல்ல, ஆண்கள் என்றால் தெரியுமா? இவர்கள் தான் ஆண்கள், மஸ்ஜிதோடு தொடர்புடையவர்கள் தான் ஆண்கள், உண்மையான ஆண்கள் என்று பெருமை பேசப்பட வேண்டியவர்கள். அவர்களுடைய வியாபாரம் அதற்கு தடையல்ல, அவருடைய கொடுக்கல் வாங்கல் தடையல்ல, வாங்குவது விற்பது கொடுக்கல் வாங்கல் எதுவும் தடையில்லை, உத்தியோகம் தொழில் எதுவும் தடையில்லை. அன்றிக்கில்லா அல்லாவுடைய ஞாபகத்தை விட்டும் ஒரு வியாபாரம் செய்யும் பொழுது அல்லாவுடைய சிந்தனை, நேர்மை, உண்மை, வாய்மை, கலப்படம் இல்லை, ஏமாற்றம் இல்லை, பொய் போட்டு புரட்டில்லை, வஞ்சகம் இல்லை, கிண்ணிமணலை அதில் அல்லாவுடைய ஞாபகம். சராசரியை பிடிக்கும் பொழுது, அளந்து கொடுக்கும் பொழுது, நிறுத்தி கொடுக்கும் பொழுது, செக் எழுதும் பொழுது, பொருட்களை பர்ச்சேஸ் பண்ணும் பொழுது, எடுக்கும் பொழுதே கொடுக்கின்ற நியத்து இல்லையா? கொடுக்கின்ற நிலைமை அமையாது. கொடுக்கின்ற நியத்து எடுக்கிறோமா? கொடுப்பதற்கு அல்லாஹ் உதவி செய்வான். ஹதீஸ். அன்பானவர்களே, அல்லாஹ்வுடைய ஞாபகத்தோடு திக்ரோடு அவர்கள் வணிகத்திலே வியாபாரத்திலே கொடுக்கல் வாங்கல் ஈடுபடுவார்கள். தொழுகைக்கு தடை இல்லை. மன்னிக்க வேண்டும், இப்பொழுது இந்த சபை இருக்கிறது, இப்பொழுது 12:45 இந்த சபை மிம்பரிலே ஹதீஸ் ஏறும் பொழுது எந்த வெள்ளிக்கிழமை இருக்குமோ அந்த வெள்ளிக்கிழமைதான் இந்த ஜும்ஆ மஸ்ஜிதில் ஜும்மா தரக்கூடிய மக்கள் அல்லாஹ்வுடைய கட்டளையை மதித்த வெள்ளிக்கிழமை. இன்னும் வந்து கொண்டிருக்கிறோம், இன்னும் வந்த வண்ணம் இருக்கு. இகாமத் சொல்லும் வரைக்கும் வருவோம். தவறாக எடுக்க வேண்டாம், நீங்க தவறாக எடுத்தாலும் சொல்வதனுடைய கடமை இது. நீங்கள் எல்லோரும் கசப்பாக இருந்தாலும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். வெள்ளிக்கிழமை என்பது இகாமத்து சொல்லும் வரைக்கும் வந்து கொண்டிருக்கின்ற நாள் அல்ல. மிம்பரிலே ஹதீப் ஏறியவுடன் சொல்கின்ற அதானையாவது மஸ்ஜிதிலிருந்து கேட்டால் தான் வெள்ளிக்கிழமையை மதித்த முஸ்லிம் நான். இதுவரைக்கும் ஒரு வெள்ளிக்கிழமை இப்படி இருந்திருக்கிறது. என்னுடைய எனக்கு இந்த வயது 70, 60, 50, 40, 30, 20 ஒரு வெள்ளிக்கிழமை ஹதீப் மிம்பரில் ஏறும் பொழுது புதுவுடன் ஏசிக்காவுடைய நீயத்தோடு மஸ்ஜிதில் உட்கார்ந்த வண்ணம் ஏற்றி இருக்கிறேனா? எங்கு போகிறோம்? தொழுகையை நிலைநாட்டுவதற்கு கடை தடையல்ல, வியாபாரம் தடையல்ல, கொடுக்கல் வாங்க தடையல்ல. இவர்கள் தான் ஆண்கள். அல்லாஹ் சொல்கிறான் ஜகாத்து கொடுப்பதற்கு தடையில்லை. ஒரு மாதத்துக்கு ஜகாத்துடைய டேட் வருகிறது, அந்த பணத்தை இரண்டாக உடைத்து இன்னும் ஒரு பிரான்ச் திறப்பது, இன்னும் ஒரு கடையை திறப்பது, இன்னும் ஒரு வியாபாரத்தில் இன்வெஸ்ட் பண்ணுவது, அந்த ஜகாத்துடைய தொகையை உடைத்து அதை வேறு வேறு பங்குகளை பிரித்து விடுவது. யாரை ஏமாற்றுகிறோம்? இறுதியாக கொடுக்க வேண்டிய ஜகாத்தை கொடுக்குவோமா? ஜகாத்து கொடுத்தால் குறையும் என்று பார்க்கிறீர்களா? ஜகாத்து கொடுக்காவிட்டால் குறைவதல்ல, அழியும், நிரப்பது. ஒரு அழுகிய பழம், நல்ல பழங்கள் 95% அழுகிய பழங்கள் என்றால் 5 நாளில் அந்த பேக் முழுக்க அழுகும். தீனி வியாதி ஒரு விரல் அழுகி அப்படியே வெட்டப்பட வேண்டிய நிலைக்கு வந்துவிட்டது. வெட்டவிட மாட்டேன் வெட்டுகின்ற தருணத்தை வந்துவிட்டது. வெட்டாமல் வைத்தியம் செய்வது, அதற்கெல்லாம் சிபாவை கொடுப்பது, அது முயற்சி செய்வது வேறு விடயம். வெட்டத்தான் வேண்டும் என்று வந்தால் நான் வெட்ட மாட்டேன் என்று பிடித்தால் சில வேளை முழங்கையோடு போகும். இதுதான் ஜகாத். இப்படித்தான் போகும். உண்மையான இரையச்சம் உள்ளவர்கள், தக்குவா உள்ளவர்கள் இந்த வருடம் ஜகாத்து கொடுக்காமல் காலம் கழிப்பீர்கள் என்றால் இந்த ஜும்மா தொழுகை முடிந்து சாப்பிட முன்னால் அதை பிரிப்பீர்கள். முழங்கையோடு தொடையோடு கால் வெட்டப்பட முன்னால் விரலோடு போகட்டும். ஜகாத்தை கொடுப்பதற்கு பெருக்கல், அதே போன்று வணிகம், கொடுக்கல் வாங்கல், பொருளீட்டல் தடையல்ல. அவர்களை பராக்காக்காது.
ஒரு நாளை அஞ்சுவார்கள். நாங்கள் ஒரு நாளை அஞ்சுவார்கள். யௌமன் அல்லாஹ் வித்தியாசமாக கண்களும் மிரளும் உள்ளங்களும் அடங்கும். கண்கள் எப்படி மிரளும், கண்களும் கீழும் புரளும், புரளும், உள்ளங்களும் புரளும், கண்களும் புரளும். அந்த நாளை அஞ்சுவார்கள். அந்த நாளில் எல்லாம் கேட்பான், எப்படி பணம் ஏற்றினாய், எப்படி பொருள் ஏற்றினாய், எப்படி வியாபாரம் செய்தாய், ஹலாலா ஹராமா, வட்டியா ஏமாற்றமா, சூதா பொய்யா புரட்டா, வஞ்சகமா கலப்படமா கேட்பான். குவாரண்டைன் அனுபவித்தோமே, லாக்டவுன், கியாமத்தினுடைய மக்கள் மைதானத்துடைய சாயலை கொரோனா பீரியடிலே கண்டுவிட்டோம். வீட்டிலிருந்து அசைய முடியாது, காலத்தை வெளியே எடுத்து வைக்க முடியாது. கணவனுடைய ஜனாதாவை மனைவிக்கு, மனைவியுடைய ஜனாதாவை கணவனுக்கு பார்க்க கிடைக்கவில்லை. பெற்றோருடைய ஜனாதாக்களை பிள்ளைகளுக்கு, பிள்ளையுடைய ஜனாதாக்களை பெற்றோருக்கு பார்க்க கிடைக்கவில்லை. அடுத்த தெருவிலே பெரியப்பாவுடைய மையத்து போக கிடைக்கவில்லை. அடுத்த தெருவிலே மனைவியுடைய தாய் மாமியுடைய ஜனாதா போக கிடைக்கவில்லை. 2 வீட்டுக்கங்கள் மையத்து வீடு, அந்த வீட்டுக்கு மையத்து வரவே இல்லை. வீட்டை விட்டு காலத்தை எடுத்து வைக்க முடியவில்லை. இந்த நவீன யுகத்தில் என்றால் மஹ்ஷர் மைதானத்தில் எப்படி நகர்த்த முடியும், எப்படி எடுத்து வைக்க முடியும்? பதில் சொல்லாவிட்டால் லாக்டவுன். அந்த லொக்குடனே நரகம் அல்ல சுவர்க்கம். பெரும்பாலும் லொக் அவிழ்ந்தால் தான் சுவர்க்கம். அன்லொக் இல்லாவிட்டால், லொக்குடையாவிட்டால் நரகம். 70 முறை சங்கிலே கட்டி தூக்கி வீசுங்கள் என்பால் அல்ல நரகவாதிகளே. அல்ல நம் அனைவர்களை பாதுகாக்க வேண்டும். அந்த நாளை இந்த ஆண்கள் அஞ்சுவார்கள். மஸ்ஜிதோடு தொடர்புடைய வணிகம், வியாபாரம். கண்ணியமானவர்களே, சஹாபாக்களை பெரிய பெரிய வர்த்தகர்கள் எல்லாம் மஸ்ஜிதுக்கு பக்கத்தில், மஸ்ஜிதுக்கு 5 நேரம் மஸ்ஜிதோடு இல்லாவிட்டாலும் குறைந்த 2 நேரம், துஹர், அசர், 3வது தொழுகை மகரிப், இஷாவும் தான். 8, 10, 9 மணிக்கு தான் கடை மூடுகிறோம். பெரும்பாலும் 4 நேர தொழுகைகளை பஜாரிலே கழிக்கிறோம். எத்தனை தொழுகைகள் இமாஞ்சமாத்தோடும், எத்தனை தொழுகை தனிமையாக, எத்தனை தொழுகை கலா, எத்தனை பேருக்கு ஜும்மாவை தவிர தொழுகையே இல்லை, எத்தனை பேருக்கு ஜும்மாவே இல்லை. எங்கு வாழ்கிறோம்? கபருக்கு என்ன தேடுகிறோம்? என்ன தைரியம் மலக்குள் மௌத்தை சந்திக்க? தொழுகை இல்லாத வாழ்க்கை. கண்ணியமர்களே, வாழ்க்கையில் ஒவ்வொரு கட்டமும் தொழுகை. பிறந்தவுடன் அதான், வலது காலில் வாங்கு, இடது காலில் இக்காமல். ஹதீஸில் வராவிட்டாலும் இமாம்கள் பிறப்பையும் இறப்பையும் இணைத்து பேசும் பொழுது ஒரு கருத்தை சொல்வார்கள். பிறந்தவுடன் அதான், இவர்கள் இடது காலில் இக்காமத்து சொல்லப்படுகிறது. தொழுகை இல்லாத அதானும் இக்காமத்தும். இறந்தவுடன் அதான் இக்காமத்து இல்லாத ஜனாதா தொழுகை நினைத்து பேசுவார்கள். அந்த பிறந்தவுடன் காதில் சொல்லப்பட்ட அதானுக்கும் இக்காமத்துக்கும் இந்த ஜனாதா தொழுகை இணைகிறது. பிறப்பின் ஆரம்பமும் முதலாவது யார்? தாய் தந்தை யார் கையில முதலாவது குழந்தை எடுத்தாலும் முதலாவது முத்தமிடுவதல்ல, முத்தமிட முன்னால் அல்லாஹு அக்பர் என்ற ஓசை காதால் அந்த பிள்ளையுடைய உள்ளத்தை கண்டு அடைந்துதான் அதுக்கு பின்னால்தான் முத்தமிடுவதும் கொஞ்சுவதும் அன்பாக அரவணைப்பதும். பிறந்தவுடன் அதான், பிறந்தவுடனேயே உலகத்திலே குழந்தைகளாக நாம் முதலாவது செவிமடுப்பது அதானை. இந்த எப்படி நம்முடைய வியாபாரம் என்ற அதானுக்கு தடை, இக்காமத்துக்கு தடை. அன்பானவர்களே, தொழுகை இல்லாத வணிகம், வியாபாரம், கொடுக்கல் வாங்கல், அதிலே பறக்கத்து இருக்காது. துருதி பாருங்கள், தேடி பாருங்கள். அமளி பாகத்தை புறக்கணித்து வியாபாரம் செய்து, கடை செய்து, வணிகம் வியாபாரம் பொருளீட்டு என்ன கண்டோம்? கடனோடு தான் வாழ்கிறோம். வீடு அரைகுறையாகத்தான் இருக்கிறது. இங்கு வருமானம் 5 லட்சம் என்றால் செலவு 10 லட்சம். எது மிஞ்சுகிறது? பரக்கத் என்பது கூட கிடைப்பதல்ல, குறைய கிடைத்து கூடுதலான தேவைகள் நிறைவேறுவது. 1000 ரூபாயிலே 5000 ரூபாயுடைய தேவை நிறைவேறுகிறதா? பரக்கத். 1 லட்சத்திலே 5 லட்சத்துடைய தேவை நிறைவேறுகிறதா? பரக்கத். 1 லட்சம் செலவழிக்க வேண்டியதுக்கு எங்கோ போய் அகப்பட்டு யாரிடமோ மாட்டிப்பட்டு 1 லட்சம் செலவழித்து செய்ய வேண்டிய வேலையை 3-4 லட்சம் செலவழித்து செய்கிறீர்களா? இதுதான் பரக்கத் இல்லை. வாங்கினீர்களா? ஓ வாங்கினேன். எவ்வளவுப்பா?
10 லட்சம் 7-8 லட்சத்துக்கு சாமான் இருக்குது. அநியாயமே. அது அநியாயம் அல்ல. அல்லாஹ் உங்களை மாற்ற வைத்திருக்கிறார். 3 லட்சம் பாலாகும். ஏன்? அல்லாஹ்வுடைய தொடர்பு இல்லாத வியாபாரம். விக்கிரை சொன்ன விடயங்களை சொல்லி காட்டி முடிக்க நினைக்கிறேன். அன்பானவர்களே, அல்லாஹ்வுடைய ஞாபகம் என்பது வார்த்தையால் சிந்தனைகள். ஒரு திக்கர் நமக்கெல்லாம் பாடம். 4 களிமா வார்த்தை வித்தியாசம் வந்திருக்கிறது. 4 களிமா லா இலாஹா இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்க் வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். இது இவ்வளவு மேலும் லா இலாஹா இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்க் வ லஹுல் ஹம்து யுஹ்யி வ யுமீத் பியதிஹில் கைர் வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். இன்னும் ஒரு வார்த்தை கூடுதலாக லா இலாஹா இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்க் வ லஹுல் ஹம்து வ ஹுவ ஹய்யுன் லா யமூத் பியதிஹில் கைர் வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். எப்படியோ 4 களிமா தொழுகை கடமையாக்கப்பட முன்னரே பாடம். ஆனால் திக்கிற்கு மஸ்ஜிதிலே செய்யப்படுகின்ற திக்கிற சிறப்பானது. ஆனால் பஜாரிலே செய்கின்ற திக்கிற்குரிய மதிப்பையும் அதனுடைய ஸ்தானத்தையும் பாருங்கள். இந்த 4 களிமாவை யார் பஜாரிலே, சந்தையிலே, மார்க்கெட்டிலே ஓதுவாரோ, அங்கு நடமாறுகின்றவர், வியாபாரம் செய்வோர், வாடிக்கையாளர் எல்லோரும் பஜாரிலே ஓதுவார்களோ சிறப்பை பாருங்கள். வாழ்க்கையில் ஒரு தடவை இந்த நன்மை நினைத்து இருக்கிறோமா? இது தெரியுமா? தெரிந்தாலும் ஓதுகிறோமா? 10 லட்சம் நன்மைகள் எழுதப்படும். 10 லட்சம் பாவங்கள் மன்னிக்கப்படும். 10 லட்சம் அந்தஸ்துகள் உயர்த்தப்படும். 4வது ஒரு சிறப்பு வந்திருக்கிறது. சுவர்க்கத்தில் அவருக்கு ஒரு மாளிகை அல்லாஹ் கட்டுவார். ஒரு தடவைக்கு 4 களிமாவை ஒரு தடவை ஓதினால் 20, 30, 40, 50, 60 வருடங்களாக பரம்பரையாக பஜாரில் வியாபாரம் செய்கிறோம். ஒரு நாள் இந்த சிறப்பை விளங்கி ஒரு 5 செகண்டுடைய 3 வினாடிகளுடைய இந்த 4 களிமாவை ஓதி சுவர்க்கத்தில் ஒரு மாளிகை கட்டி இருக்கிறோமா? பஜாரிலே செய்யப்படுகின்ற திக்ர் வெயிட்டானது, பாரமானது. ஏன் தெரியுமா சொன்னார்கள்? உங்களுக்கு முடியும் என்றார் ஹதீஸ். ஆயத்தை சொன்ன 2 ஹதீஸை சொன்னேன். அந்த ஹதீஸை ஞாபகப்படுத்தி இந்த விடயத்தை முடிக்கிறேன். நியாமல் மாலு சாலிஹ், நல்ல மஜாதி பணம் சொல்லுவோம். நல்ல குவாலிட்டியான, சிறந்த, உயர்ந்த, நல்ல நியாமம் என்றால் நல்ல, மிகவும் நல்ல நல்ல பணம் யாருக்கு கிடைப்பது என்றால் மறை சாலிஹ், நல்லவருடைய கைக்கு கிடைத்தால் தான் அது நல்ல பணம். கஞ்சனுடைய கைக்கு கிடைப்பது, கருணியுடைய கைக்கு கிடைப்பது, ஏமாற்றக்கூடியவுடைய கைக்கு கிடைப்பது, செலவழிக்காதனுடைய கைக்கு கிடைப்பது, பேராசை பிடித்தவனுடைய கைக்கு கிடைப்பது நல்ல பணமாக இருக்க முடியாது. அது நல்ல வழிகளுக்கு வராது. நல்ல மனிதருக்கு கிடைக்கின்ற பணம் நல்ல பணம். இதோட அது இன்னும் பணம், பொருளாதாரம் இரையச்சம் உள்ளவருக்கு சிறந்தது. தக்குவாதாரிக்கு பொருளாதார வளம் கிடைப்பது பெட்டர், நல்லம் சொன்னார்கள். அதே நேரம் பணம் இல்லாவிட்டாலும் தக்குவாதாரிக்கு நோயற்ற வாழ்க்கை, ஆரோக்கியம் கிடைப்பது பணத்தை விட பெட்டர், பணத்தை விட சிறந்தது. மன நிம்மதி, டென்ஷன் இல்லாமல், நிலை குழம்பாமல், எந்த விதமான மனக்குழப்பமும் இல்லாமல், என்ன நடந்தாலும் மனது பாதிக்காமல், மனநோயாளியாக மாறாமல் நிம்மதியாக இருப்பதும் அல்லாஹ்வுடைய பெரும் நன்கொடைகளில், அருட்கொடைகளில் ஒன்று என்றார்கள். இப்பொழுது சொல்ல வருகின்ற அது கண்ணியமானவர்களே, பொருளாதாரத்தை பற்றி சொல்லுகின்ற பொழுது சொன்ன வழியில்தான் ஒரு மனிதர் நேர்மையாக, உண்மையாக, நாணயமாக வியாபாரம் செய்கின்ற ஒரு மனிதராக இருந்தால் அவருடைய அந்தஸ்தை பாருங்கள். உண்மையான நேர்மையான வியாபாரி, அடையலாம், பாக்கியத்தை அடையலாம். மறுமையிலே நபிமார்களோடு, ஈமானில் உண்மைத்தன்மை உள்ளவர்களோடு, சுகதாக்கள், அல்லாஹ்வுடைய பாதையில் உயிர் தியாகம், இரத்த சொட்டு கீழே விழ முன்னால் பாவங்கள் மன்னிக்கப்படுகின்ற ஷஹீதுகளோடு கியாமத்தில் எழுப்புவார்கள். பஜாரிலே நேர்மையாக உண்மை பேசி நல்ல ஜெனிவினான ஒரு வியாபாரியாக இருந்து மௌத்தாகினால்
நபிமார்களோடு எழுப்பப்படுவோம். இது ஒரு ஹதீஸ். மற்ற நேர்மறையான ஹதீஸ், எதிர்மறையான இதற்கு நேர்மாற்றமான வியாபாரிகள் எல்லோரும் விதிவிலக்கு. வியாபாரிகள் குஜார் என்றால் வியாபாரிகள் சாவை கலத்தி விட்டு பாவை போட்டால் குஜார், பாவிகளாக எழுப்பப்படுவார்கள். பாவிகளாக எல்லோரும். யாரை தவிர இல்லா மனிதல்லா அல்லாவை பயந்து உண்மை நம்பிக்கை நாணயத்தோடு உண்மை பேசி நேர்மையான வியாபாரம் செய்தவர்களை தவிர. 3 தன்மைகள்: இரையச்சம், தக்குவதாரிகள், வணக்கம் வழிபாடு, இதற்கு தடையில்லாத வணிகம் வியாபாரம், தொழுகை, சிக்கர், ஜகாத், இதற்கும் தடையில்லாத பொருட்கள் வாங்கல், வருமானம், தக்குவா, உண்மை, நேர்மை, இப்படியான வியாபாரிகளை தவிர மற்ற எல்லோரும் பாவிகள். எந்த பட்டியலிலே எந்த ரூட்டிலே போய்கொண்டிருக்கிறோம். யூ-டர்ன் போட வேண்டியவர்கள் இருப்போம். சிலர்கள் கொஞ்சம் வலது பக்கம் திரும்ப வேண்டியவர்கள் இருக்கும். இறுதியாக ஒரு 3-4 நிமிடங்கள், அன்பானவர்களே, கொடுக்கல் வாங்கலில் சில்லுமுள்ளு செய்வது, ஏமாற்றுவது, பொய் சொல்வது, கலப்படம் செய்வது சக்கராத்தில் பாதிப்பை ஏற்படுத்தும். சக்கராத் பயங்கரமாக அமையும். மாலிக் இப்னு தீனா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பெரிய இமாமுல் மதீனாவுடைய பேரறிஞர். பக்கத்து வீட்டுக்காரருக்கு சக்கராத், பெரிய ஒரு வியாபாரி, பெரிய அமைப்பில் வியாபாரம் செய்த ஒரு முதலாளி. சக்கராத் ஆளிலே பக்கத்திலே உட்கார்ந்து அவர்கள் தந்த சம்பவத்தை சொல்கிறார்கள். சக்கராத்தில் யார் உட்கார்ந்தாரோ அவருக்கு களிமாவை ஞாபகப்படுத்தினேன். சக்கராத்தில் அவர்களை களிமாவை ஞாபகப்படுத்த வேண்டும். களிமா ஞாபகப்படுத்தும் பொழுது ஜபலானி மின்னார் ஜபலானி மின்னார், அவருடைய வாயிலிருந்து வந்த களிமா என்ன தெரியுமா? 2 நெருப்பு மலைகள், 2 நெருப்பு மலைகள். என்ன சொல்றா தெரியுமா? கண்ணுக்கு முன்னால் காட்டப்படுகிறது நெருப்பு மலை. என்னப்பா நான் களிமா சொல்கிறேன், நீ இப்படி சொல்கிறாய், என்ன உனக்கு பிரச்சனை? களிமா தெரியாத? களிமா பாடம் இல்லையா? பாடம். களிமா வாழ்க்கையிலே சிறிய வயதிலே பாடம். சக்கராத்தில் சொல்வதற்கு வியாபாரத்தில் பேணுதல் தேவை, வியாபாரத்தில் நேர்மை தேவை. என்னப்பா நெருப்புமலை நெருப்புமலை என்று நீ குழம்புகிறாய்? சொன்னார், எனக்கு 2 தராசிகளை நான் பாவித்தேன். வாங்குவதற்கு ஒரு தராசி, பொருட்களை நிறுத்தி வாங்குவதற்கு ஒரு தராசி, அது எனக்கு வாசியாக. உதாரணமாக அவர்கள் 5 கிலோ தருகிறார்கள் என்றால் 4 கிலோ காட்டும். உதாரணம் குறைத்து காட்டும். விற்பதற்கு ஒரு தராசி, அந்த படி எப்படி என்றால் நான் விற்கின்ற பொருள் 4 கிலோவை 5 கிலோவாக காட்டும், 10 கிலோவை 15 கிலோவாக காட்டும். உதாரணம். வாங்குவதற்கு ஒரு தராசியும் விற்பதற்கு வேறு தராசியும் பாவித்து இவ்வளவு காலம் வியாபாரம் செய்தேன். சக்கராத்திலே எனக்கு களிமா வாய்க்கு வரவில்லை. இந்த நரகம்தான் வருகிறது வாய்க்கு, பாதிக்கும். இது கண்ணியமானே, நேர்மையாக நியாயமாக வியாபாரம் செய்கிற நபிமார்களோடு சீக்கியங்களோடு சுகதாக்களோடு எழும்பலாம். இறுதியாக ஒரு சுருக்கமான வேண்டுகோளோடு ஒரு ஹதீஸோடு முடிக்கிறேன். முடிக்க வேண்டிய நேரம் 2 நிமிடங்கள். கண்ணியமான, ஏன் சம்பாதிக்கிறோம்? எதை கொண்டு போவோம்? பஜார்ல எத்தனை முதலாளிகள், எத்தனை வியாபாரிகள், எத்தனை கொடுக்கல் வாங்க செய்தவர்கள் கபராளிகளாக இருக்கிறார்கள். அவர்களோடு கபரில் என்ன இருக்கிறது? என்ன இருக்கிறது? கண்ணியமான, விட்டு செல்வது, சேர்த்து வைப்பது நமக்குரியதல்ல, நாம் செலவழிப்பதுதான் நமக்குரியது. குடும்பம், பணம், இருக்கின்ற பொருட்கள் பிரிந்துவிடும். குடும்பங்கள் கபர் வரைக்கும். மற்றது அமல். அமல் என்றால் என்ன? எல்லா துறைகளிலும் அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்தியது. அமல் சதகாக்கள் மூலம், தான தர்மங்கள் மூலம், ஏழை எளியவர்கள், குமர காரியங்கள், அதே போன்று கண்ணியமான பசியாளிகள், அனாதைகள், விதவைகள் என்று யாரோ ஒவ்வொரு துறைகளிலும் 1-2 பேர்களை நாம் நம்முடைய பராமரிப்பில் எடுக்க வேண்டும். எத்தனை பேருக்கு சொல்ல முடியும்? யாருக்கும் தெரியாமல் எனக்கும் அல்லாவுக்கும் தெரிய ஒரு 5 ஏழை குடும்பங்களுடைய செலவை நான் பார்த்து வருகிறேன். ஒரு 5 ஏழை குடும்பங்களுடைய கரண்ட் பில்லை கட்டுகிறேன். ஒரு 5 ஏழை குடும்பங்களுடைய தண்ணி பில்லை கட்டுகிறேன். ஒரு 5 ஏழை குடும்பங்களுடைய கேஸை நான் பொருட்படுத்தியிருக்கிறேன். இத்தனை பேருக்கு சொல்ல முடியும்.
ஒரு 5-10 குமர காரியங்களை செய்து வைத்திருக்கிறேன், ஒரு 5 நோயாளிகளுடைய வைத்திய செலவுகளை பொருட்படுத்தி செய்கிறேன், யாருக்கும் தெரியாமல் சொல்ல முடியுமா? அல்லாவுக்கும் உங்களுக்கும் தெரிய சில ரகசியமான அமல்களை செய்து வைத்துக் கொள்ளுங்கள். ஹதீஸுடைய கருத்து, முடியுமான அளவு மறைவான அமல்களை செய்து கொள்ளுங்கள். அன்பானவர்களே, ஒவ்வொரு நம்முடைய கபரை கண்டு இப்பொழுதை தேடுவோம். மௌத்துக்கு பின்னர் பிள்ளைகள் செய்வார்கள், பிள்ளைகள் செலவழிப்பார்கள், சண்டைப்படுத்தி சொத்துக்களை பிரிப்பதிலே அடிப்படை கோட்டேஷன் அடைவதிலே சொத்தழிந்துவிடும். நமக்கு ரப்பிர் அம்மா கமா ரப்பையானி சகீரா என்று வாழ்க்கையில ஒரு தடவை துவா ஓதாத பிள்ளைகளை நாம் விட்டு செல்லலாம். ரப்பிர் அம்மா கமா ரப்பையானி சகீரா என்ற துவாவை பாடமில்லாத பிள்ளைகளை வளர்த்து வைத்திருக்கிறோம். நமக்கு பிள்ளைகள் செய்வார்கள், கபருக்கு அனுப்புவார்கள். நினைக்க வேண்டாம், உயிரோடு இருக்கும் பொழுதே நம்மை கொன்றுவிட்டு சொத்தை அடிக்க முடியும் என்றால் நடக்கின்ற காலம், பெற்றோர்களை கொள்கின்ற காலம். பொய்யா உண்மையா? நம்முடைய கபருக்கு நாம் தேடுவோம், நம்முடைய கபரை நாம் அலங்கரிப்போம் ஹயாத்தோடு. நம்முடைய கபர் நம்முடைய மையத்தில் வைக்கப்படும் வரைக்கும் நாம் செய்தோம் என்று தெரியக்கூடாது. இறுதியாக ஒரு உள்ளத்தை தொடர்கின்ற நிகழ்வை சொல்லி முடிக்க ஒரு நிமிடம் எடுத்த 3 நிமிடங்களில் 2 நிமிடம் முடித்து விட்டது. ஒரு நிமிடம். அலி ரலியல்லாஹுடைய மகன் ஹுசைன் ரலியல்லாஹுடைய மகன், அலி ரலியல்லாஹுடைய பேரன் ஜெயினாத் ரஹ்மத்துல்லாஹி, பெரிய வசதி உள்ள மனிதர், கண்ணியமான குடும்ப, நபியுடைய அஹ்லுல் பைத். ஜனாசா வைக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய ஜனாசா வீட்டில் விளங்க வேண்டும். நான் யாருக்காக வாழ்ந்தேன், என்னால் எத்தனை குடும்பம் வாழ்ந்தது, நான் எத்தனை பேருடைய கண்ணீரை துடைத்தேன், நான் எத்தனை பேருடைய பசியை போக்கினேன் என்பது என்னுடைய ரூப பிரிந்த பிறகுதான் விளங்க வேண்டும். படிப்படைக்கு ஜனாதா வீட்டிலே குடும்பம் அழுகிறது, உறவினர் அழுகிறார்கள், துவா கேட்கிறார்கள், ஒரு கூட்டம் அழுகிறார்கள். உறவு இல்லை, உறவுக்காரர்கள் இல்லை, சொந்தமே இல்லை. நீங்கள் யாரப்பா இப்படி துவா, இப்படி அழுகை, இப்படி கண்ணீர்? உங்களுடைய சாட்சியாவா, பெரியப்பாவா, நானாவா, தம்பியா? யாரும் இல்லை. யார் நீங்கள்? இல்லை, நாங்கள் இந்த ஊருள்ள மதீனா, இந்த ஊருடைய ஏழைகள், இந்த ஊருடைய அனாதைகள், இந்த ஊருடைய விதவைகள், இந்த ஊரிலே பொருளாதார பின்னணியில் வாழ்ந்தவர்கள். ஏனிப்படி அழுது, ஏனிப்படி துவா, ஏனிப்படி கண்ணீர், ஒப்பாரி அல்ல, அல்லது கண்ணீர் வடித்து துவா மையத்துக்காக. ஏற்படி அழுகிறீர்கள், ஏற்படி துவா இல்லை. காலையில் எழும்புவோம், வீட்டு வாசலை திறப்போம், அன்றைய தினத்துக்கு தேவையான ஒரு ட்ரை ஃபுட் செக், ஒரு உலர் உணவு பொதி நம்முடைய வீட்டு வாசலில் இருக்கும். நள்ளிரவில் யாரும் வைத்து விட்டு போவார்கள். அன்றைய நாளுக்குரிய கறிப்புலிகள், தேவையான உணவுப் பொருட்கள். ஒரு தடவை முயற்சித்தோம் அடையாளம் காண்பதற்கு. அடையாளங்கள் இருக்கோடு இருக்காக நாம் எல்லாம் உறங்கிய பிறகு வைத்து விட்டு போகிறார். இன்று காலையில் எழுந்தினோம், வீட்டு வாசலை திறந்தோம், பார்சல் இல்லை, பொதி இல்லை. 2 முடிவெடுத்தோம். ஒன்று, இதுவரைக்கும் நமக்கு இந்த பொதியை வைத்தவர் இன்று ஊரை விட்டு பிரயாணம் போயிருப்பார், அல்லது உலகத்தை விட்டுமே போயிருப்பார், மௌத்தாயிருப்பார். கேட்டு பார்த்தோம், ஒரு மையத்தை செய்தி கேள்விப்பட்டோம், வந்தோம். நிச்சயமாக இந்த மகான் தான் எங்களுடைய வீட்டு வாசலில் நாளாந்தம் இரவோடு இரவாக இருட்டிலே வெளிச்சம் போட்டு, பிளேஸ் போட்டு, கேமரா வைத்து லைவ் கொடுக்கவில்லை, மக்களுக்கு முன்னால் செய்யவில்லை. ஊரை கூட்டி ஊருக்கு ஊர்கந்தூரி போன்று அப்படியே மக்களுக்கு முன்னால் செய்யவில்லை. அல்லாவுக்கும் எனக்கும் தெரிய இருட்டோடு இருக்காக உள்ளத்தை தொட வைத்தானா, கண்ணீர் வலிக்க வைத்தானல்லா. நிச்சயமாக இவர்தான். இந்த பாசல் இல்லை. கேட்டுக்கொண்டு குளிப்பாட்டியவர்கள், ஜனாதாவை குளிப்பாட்டியவர்கள் ஓடி வந்தார்கள். என்ன சொன்னீர்கள்? இதனுடைய உண்மையோ இவர்தான். ஏன் தெரியுமா? ஜனாதா குளிப்பாட்டும் பொழுது பார்த்தோம், தோள்பட்டையிலே நாட்டாமையுடைய அடையாளம், மூளை சுமப்பவருடைய அடையாளம். இவர் வாழ்க்கையில் ஒரு மூளை சுமந்தது கிடையாது, கண்ணால் பார்த்தது கிடையாது. இரவோடு இரவாக உங்களுடைய ஏழைகளுடைய, அனாதைகளுடைய, விதவைகளுடைய பொருளாதார பின்னணியிலே கஷ்டப்படக்கூடிய உங்களுடைய பொதிகளை சுமந்த அடையாளம் தான் இது. ஜனாதாவை குளிப்பாட்டும் பொழுது அந்த அடையாளத்தை கண்டு திகைத்தோம். உங்களுடைய மூளைகளை சுமந்ததுதான் என்று அவர்களும் குறிப்பிட 2 இணைகிறது. சம்பவம் ஊர்ஜிதமாகிறது. இதற்காகத்தான் வியாபாரம் செய்கிறோம், இதற்காகத்தான் சம்பாதிக்கிறோம். நம்முடைய ஜனாதாவை, நம்முடைய மையத்தை அழுகையோடும் துவாவோடும் மக்கள் கபருக்கு அனுப்பத்தான் சம்பாதிக்கிறோம். இதுதான் இலக்கு. பெரிய பணக்காரன் கோடீஸ்வரர் பெயரெடுப்பதல்ல, சமூக சேவகர்கள் பெயரெடுப்பதல்ல. அல்லாவுடைய இறை நேசராக, அல்லாவிடத்திலே தனவந்தராக மாறுவதுதான் நம்முடைய லட்சியமாக இருக்க வேண்டும். மக்களாத்திலும் நேரம் சேர்ப்போம். எதற்கு தெரியுமா? வெள்ளிக்கிழமை ஓதப்படுகின்ற சூழல் வருகிறது. நான் சதக்கா கொடுப்பேன்,
கொஞ்ச நேரம் ஆயுளை கூட்டுட்டாயா அல்லா அதற்காக கொடுப்பேன். சக்கராத்திலும் மேலதிகமாக நேரம் கேட்கிறோம். எதற்காக? தான தர்மம் கொடுப்பதற்காக. எனவே சம்பாதித்ததே செலவழிப்பதற்காகத்தான் என்ற சிந்தனையோடு எல்லாம் வல்லல்லாஹ் நம்முடைய வணிக வியாபாரங்களை வணக்க வழிபாடாக மாற்றுகின்ற பக்குவத்தை தருவானாக. எங்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. எங்களுடைய பெற்றோருடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. மனை மக்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. சகோதரருடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. உறவினர்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. பூரா முஸ்லீம்கள் மூமிங்கள் அனைவருடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. உண்மையான இஸ்லாத்தை தருவாயாக. ஈமானிய வாழ்க்கையை தருவாயாக. எல்லா துறைகளையும் வணக்கமாக மாற்றுகின்ற பக்குவத்தை தருவாயாக. வியாபாரத்தின் நேர்மையை தருவாயாக. வாய்மையை தருவாயாக. நல்ல நேர்த்தியான உண்மை பேசி வியாபாரம் செய்து நபிமார்களோடு எழுப்பப்படுகின்ற பாக்கியத்தை தருவாயாக. தொழுகைக்கு நம்முடைய வியாபாரத்தை தடையாக்கி விடாதையா அல்லாஹ். இமான் ஜமாத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்ற பக்குவத்தை தருவாயாக. எல்லா